இது ஒரு மர வகையான மாச்செடி. இது ஒரு நல்ல மரமாக வளர்கிற ஒரு செடி. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த காய் பொதுவாக புளிப்பு சுவையுடையது. பட் இந்த மரத்துடைய மாங்காய் நல்ல இனிப்பு சுவையுடையதாக இருக்கும். அதனால் இதை ஒரு ஆசைப்பட்டு ஒரு எனது நண்பர் கொடுத்தாரு. அதனால் தோட்டத்தில் கொண்டாந்து வச்சு 4 மாதம் ஆச்சு. 4 மாதம் ஆச்சு. என்னன்னா, இதுக்கு நல்ல உரம் கொடுக்கலான்னு சொல்லி சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா, அசோஸ்பைரலம் எல்லாத்தையும் ஆட்டு சாணத்தோட மிக்ஸ் பண்ணி நல்லா குரோத் ஆகட்டும்னு சொல்லி வச்ச பின்னாடி இதில் பூச்சிகள் அடிச்சிருந்துச்சு இலைகளில். ஸோ அதுக்கு ஒரு மருந்து அடிப்பேன் அப்படின்னு அடித்தேன். இது இப்படி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்ப எனக்கு ஆசைப்பட்டு வச்சுட்டு இப்படி ஆனது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. உடனே இதுக்கு அக்ரி ஆஃபீஸர்ஸ் சில மருந்து கேட்டேன். அவங்க கொடுத்தெல்லாம் திருப்பி வச்சு இது எப்படியாவது வளர்த்தி ஆகணும் அப்படிங்கிறக்காக திருப்பி கண்டினியூஸ் எஃபோர்ட் போட்டோடனே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஓரளவு தழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்களேன், மேலே நானும் அழகு தழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்க, நல்ல தழுக்குதா. ஸோ இன்னும் இது ஒரு 10 நாளில் சூப்பராக வந்துடும். இதுக்கு ட்ரிப் இரிகேஷனில் தான் வாட்டர் சோர்ஸஸ் வாட்டர்லாம் அடிச்சிட்ருக்கு ட்ரிப் இரிகேஷனில். ஸோ இது 3 days ஒன்ஸ் தான் இப்போ வாட்டர் விட்டுட்ருக்கேன். இப்போ வந்துடும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. இதனுடைய வளர்ச்சியை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இனிப்பான காய் அப்படிங்கிறது, இனிப்பான ஒரு மாங்காய்ங்கிறது ஒரு அதிசயமான ஒரு விஷயம் தானே. அதுக்காக இந்த பார்வை பார்த்துட்ருக்கேன். அடுத்து மீண்டும் சந்திப்போம்.